உடனே பேச ஆரம்பிச்சாங்க, அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஒன்னொன்னையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. ஸோ பிரசன்ட் பர்ஃபெக்ட்ங்கிறது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சதா? யூனிட் நம்பர் 23. Okay. Here we have given you some negative forms. That is, have not and has not. And sometimes it can be pronounced as haven't and hasn't. Okay. And we can add one more word also. But one thing, there is a difference between did not and have not. Did not and have not. என்ன சார் இது did not have not என்ன பெரிய வித்தியாசம் கேட்டா, did notனா இல்லவே இல்ல, have notனா இன்னும் இல்ல. புரியவே இல்லையா? இப்ப பாத்துடலாம். Imagine that you are working in a private concern. இது வரைக்கும் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட you have been working there for more than 6 years. 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மேனேஜர் ஒரு நாள் கூட லேட்டா வந்ததுல ஷார்ப்பா 10:30க்கு வந்துருவாருங்க. That particular day what happened to know? என்ன தெரியுமாச்சு, 10:30 மணி வரலும் 10:30 மணிக்கு வர வேண்டிய ஆளு 11:45 ஆகுது, 11:45 ஆகுது. ஆனா பாருங்க இன்னும் வரல. அவரு மேனேஜர் வரலன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல யாருமே சீட்ல இல்லை. சில பேர் கேன்டீன்ல இருக்காங்க, சில பேர் மரத்தடியில் இருக்காங்க. நீங்க மட்டும் உட்காந்துன்னு ஏதோ முக்கியமா எழுதிட்டு இருக்கீங்க. ஆபீஸ் வேலை இல்லை, பர்சனல் வேலை. அந்த நேரத்தில் ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே கேன் ஐ ஸ்பீக் டு த மேனேஜர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு பதில் சொல்லணும். உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா he has போட்டு இந்த hasn't come to office சொல்லலாம். hasn't come to office என்ன அர்த்தம்? அதாவது அவர் இன்னும் ஆபீஸுக்கு வரல. அவர் இன்னும் ஆபீஸுக்கு வரலன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வருவாரா வரமாட்டாரா? வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? 11:45 தான் ஆறுது. இப்போ கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கணும். சப்போஸ் யூ ரிசீவ் த போன் கால். உங்க ஆபீஸ் அவர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேனே, 10:30 to 5:30. இப்போ 11:45க்கு அந்த போன் கால் வந்தது. அப்ப என்ன பண்ணீங்கன்னா he hasn't come to office அப்படின்னு சொன்னீங்க. ஆனா suppose it receive the phone call at 4:45. Can you repeat the sentence? இல்ல உங்களால சொல்ல முடியுமா? சார் அவன் இன்னும் ஆபீஸ்க்கு வரல. 4:45 மணிக்கு எந்த ஆபீஸ்க்கு வர முடியும்? இன்னும் 3/4 மணி நேரத்துல ஆபீஸ் மூட போறாங்க. பசங்க அதுக்குள்ள டேஜர் வரதுனால ரூம் எல்லாம் பூட்டியாச்சு. அப்ப இனிமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? So when there is no chance, ஒண்ணு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னா என்ன பண்ணுங்க? did not போடுங்க. அப்ப என்ன பண்ணுங்க? he didn't come to office today. இப்ப சொல்லுங்க, what is the difference? he hasn't come to office ன்னு சொன்னா அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல, you are expecting. he didn't come to office today ன்னு சொன்னா அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல, வரதுக்கான வாய்ப்பும் கிடையாது. சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. புரியுதப்போ? சரி, இப்ப அடுத்து பார்க்கலாமா? I'll give you one more example. இந்த கிளாஸ் முடிச்சு நீங்க வீட்டுக்கு போனோம்னா மதர் உங்களுக்காக வெயிட்டிங். கூப்பிடுறாங்க. என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க நீ? என்னம்மா என்ன வச்சு? ஒன்னும் இல்லப்பா, சிஸ்டர் மேரேஜ்னு எண்ணி 36 நாள் கூட இல்லை. கல்யாண மண்டபம் புக் பண்ணா மட்டும் போறாமா, பத்திரிகை கூட இன்னும் அடிக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வர வர வீட்லயும் இருக்க மாட்டேங்கிற. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆச்சுன்னா வீட்டாக்கு போறேன், டாட்டா காமிச்சிட்டு போயிடுறேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேளுனா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? இன்னும் பத்திரிக்கை கூட அடிக்கல, அவ்வளவுதான், நம்ம அடிச்சிடலாம். அப்ப என்ன பண்ணீங்க? we have போடுங்க, not yet printed the invitation. we have not yet printed the invitation. சார் சந்தடி சாக்குல மெதுவா 800 வார்த்தையை கொண்டுட்டீங்களேன்னா, பெரும்பாலும் நாட் சொல்லும்போது பக்கத்துல ஒரு 8 இருந்தா நல்லா இருக்கும். 8னா இன்னும் அர்த்தம், நாட் எட்னா இன்னும் இல்லைன்னு அர்த்தம்.
எப்பவுமே இன்னும் இல்லைன்னா இனிமே உண்டுன்னு அர்த்தம். சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை, போய் தான் சாப்பிடணும். சாப்பிட போறீங்களா இல்லையா? அப்ப we have not yet printed the invitations என்ன அர்த்தம்? இன்னும் பத்திரிக்கை அடிக்கல, பத்திரிக்கை கூட அடிக்கல. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் மகேஷை பாத்தீங்க, என்ன மகேஷ் கல்யாணம் ஆயிட்டு என்ன பத்திரிக்கையே அனுப்பலையாப்பா அவன் சொல்றான். என்ன அர்த்தம்? வெட்டிங் பிரிண்ட் தி இன்விடேஷன் என்ன அர்த்தம்? நாங்க இன்விடேஷனே அடிக்கல, இன்ஃபேக்ட் யாரையுமே கூப்பிடல, நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டோம். வெரி குட். இது எப்படி? இன்னும் பத்திரிக்கை கூட அடிக்கலன்னா பிரிண்ட் பண்றதுக்கான ஐடியா இருக்கா இல்லையா? ஸோ அதான் சொல்றேன், ஒரு செயலை செய்யவே இல்லை, இனிமே வாய்ப்பே இல்லைன்னா க்ளோஸ் பண்றதா, சாப்டர் க்ளோஸ் பண்றதுக்கு டிட் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. நீ எதிர்பார்ப்பு இருந்தா ஹேவ் நாட்ல சொல்லணும். ஓகே. லாஸ்டா இன்னொரு விஷயம் இருக்கு. முக்கியமான வார்த்தை இது, கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அங்கேருந்து வந்தாருங்க, புதுசாக சேர்ந்த ஸ்டூடெண்ட். அவன் பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாட்டமாக இருந்தது. சார் சார் அப்படின்னாரு. என்னென்ன? நான் அந்த பீட்டர்ஸ் ரோட்லேருந்து வரேன் சார். வெரி குட். சைக்கிளில் வரேன் சார், புது சைக்கிள் நான் கொண்டாந்து இன்ஸ்டியூட்டில் நிறுத்தியிருக்கேன், பத்திரமா இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஹேவ் யூ லாக் த சைக்கிள்னு கேட்டேன். சைக்கிளை பூட்டிருக்கியா அப்படின்னு கேட்டேன். எஸ் சார். கீ இருக்கு, பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னேன். ஆமா, எந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து இது போல நான் சைக்கிள்ல வரேன், பீட்டர்ஸ் ரோட்ல இருந்து வரேன், சைக்கிள்ல நிறுத்தினா பத்திரமா இருக்குமான்னு யார் கேட்பாங்க? எல்லாம் பிரச்சனை வரும்போது தான் நம்ம கிட்ட வருவாங்க. கிளாஸ் முடிஞ்சு கீழே போனாருங்க, உடனே குடுன்னு ஓடி வர்றாரு. நான் கிளாஸ் ரூம் விட்டு கூட வெளியில வரல. சார் சார் சைக்கிளை காணுங்கிறாரு. அப்ப நான் இந்த கேள்வியை கேட்டா நல்லா இருக்குமா பாரு? என்ன கேட்கலாம்? சைக்கிளை பூட்டி இருக்கிறியா? சைக்கிளே காணும், அப்புறம் என்ன பூட்டி இருக்கிறது? அப்ப என்ன பண்ணீங்க? சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்க பேசுற விதத்துல ஷட்டில் டிஃபரன்ஸ் இருக்கும். என்னது? ஹேவ் யூ லாக் த சைக்கிள்னா சைக்கிளை பூட்டி இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா இனிமே சைக்கிளும் இருக்கு பூட்டிக்கும். டிட் யூ லாக் த சைக்கிள்னா என்ன அர்த்தம்? பூட்டினியா அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டி இல்லப்போ பூட்டினியா? பூட்டிருக்கேன் சார், சாவி இது இருக்கு, பத்திரமா ஜோப்ல போட்டு பஸ்ல ஏறிப்போ. புரிஞ்சதப்போ டிட் யூ லாக் த சைக்கிள். அப்போ டிட் யூ என்பது ஒரு கடந்த காலத்துல ஒரு செயலை செஞ்சு முடிச்சாச்சா, ஆக்ஷன் கம்ப்ளீட்டடான்னு கேக்குறீங்க. இது வந்து ஹேவ் யூனா ஒரு தொடர்பு எப்படி? சிட் கிளியர்? அப்புறம் என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? டோன்ட் ஆஸ்க் வாட் யூ டு டிசைட், வாட் ஹேவ் யூ டிசைடட். பாஸ்புக் எங்க வச்சிருக்கீங்க? வேர் ஹேவ் யூ கெப்ட் த பாஸ்புக். புரியுங்களா? ஈஸியா இருக்கும். அவங்க எங்க போயிருக்காங்க? வேர் ஹேஸ் ஹி கான். அவங்க எங்க போயிருக்காங்க? வேர் ஹேவ் தே கான். அவர் எங்க போயிருக்காரு? வேர் ஹேஸ் ஹி கான். இந்த இடத்துல வேர் ஹேஸ் ஹி கான் தனியா சொல்லாம ஈஸியா வேர் ஹேஸ் ஹி கான், வாட் ஹேவ் யூ டிசைடட். புரியுங்களா? அப்போ அவர் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? how long have you known him? எல்லா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம், படிச்சு பாருங்க. படிச்சு பாக்குறீங்களா? பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சுதா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ரொம்ப 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 முக்கியமான சாப்டர். எப்படின்னா, இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு நம்மள ரொம்ப குழப்புது. அது